நாம தியானம் அப்படின்னா வெறும் மனதை அமைதிப்படுத்துவதுன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அது உங்களை உடலை உள்ளிருந்து அறிவியல் முறையில் ரீப்ரோக்ராம், அதாவது மறுசீரமைக்கும் ஒரு செயலாக இருக்கு. சயின்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தினமும் 20 நிமிஷம் தியானம் செய்தாலே அவங்களுடைய நரம்பு மண்டலம் ரீசெட் ஆயிடுது. எப்படி வாங்க புரிஞ்சுக்கலாம். நம்முடைய உடல்ல 2 முக்கிய அமைப்புகள் இருக்கு. அதாவது ஸ்ட்ரெஸ் மோட், இன்னொன்று ரிலாக்ஸ் மோடு. இப்போ நம்ம தியானம் செய்யும் போது அல்லது யோகா மூச்சு பயிற்சி செய்யும் போது உடல் ஆட்டோமேட்டிக்காகவே ரிலாக்ஸ் மோடுக்கு போயிடுது. அதனுடைய விளைவாக இதய துடிப்பு மெதுவாகுது, இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கு, மூச்சு ஆழமாகும், மனம் அமைதியாகும். சயின்ஸ் இதை ரெஸ்ட் அண்ட் ஹீல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாயஜாலம் கிடையாது, தூய அறிவியல், அதாவது உண்மையான சயின்ஸ். நீங்கள் கழுத்திலிருந்து கீழே ஒரு அமைதியான அலை பாயுது போல உணர்ந்தீங்கன்னா அது வெறும் உணர்வு மட்டும் கிடையாது, அது நியூரான் மண்டலத்திற்கு செல்லும் ஒரு ரீசெட் சிக்னல். தியானம் செய்தால் உங்களுடைய மூளையினுடைய கட்டமைப்பு, பிரெயினினுடைய ஸ்ட்ரக்சர் கூட மாறுது. எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தியானம் நினைவாற்றலை வளர்க்கிறது, பயமும் பதற்றமும் குறைகிறது. பல்கலைக்கழக ஆராய்ச்சி கூட சொல்கிறாங்க, தியானம் ஜீன்களை ஆன் ஆஃப் செய்கிறது. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் ஜீன்களை தியானம் ஆஃப் செய்கிறது, குணப்படுத்தும் ஜீன்களை ஆன் செய்கிறது. அதாவது தியானம் வெறும் மனதை மட்டுமல்ல, உங்கள் டிஎன்ஏ வரை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. சில நியூரோ சயின்டிஸ்டுகள் சொல்லுவது என்னவென்றால், ஒருவர் ஆழ்ந்த தியானத்தை கற்றுக்கொண்டால் அவர் தனது உடல் சிக்கல்களை தாண்டி உடல் சிக்னல்களை மனதின் மூலம் கட்டுப்படுத்த முடியும். இது ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் கிடையாது, இது பியூர் பயோ இன்ஜினியரிங். யோகா மூச்சு பயிற்சி உடலுக்கு மிக அதிகம் தேவைப்படும் இடத்திற்கு ஆக்சிஜனை நேரடியாக கொண்டு போகுது. அதனால தான் யோகிகள், துறவிகள் இவங்களுக்கு நோய்கள் குறைவாகவும் ஆற்றல் அதிகமாகவும் இருக்கு. ஏன்னா அவர்கள் உடலை ஓட்டவில்லை, உடலை இயக்க கற்றுக்கொள்கிறார்கள். அதனால்தான் பழமையான யோகா சொல்கிறது, நீங்க உடல் கிடையாது, உடலை இயக்கக்கூடிய சக்தியே நீங்கள்.